Hello everyone, welcome back to RSN DHIYA'S channel. நம்ம 20 days 20 classes வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஃபார் பிகினர்ஸ்க்காக பார்த்தோம் இல்லைங்களா. அந்த 20 டேஸ் வந்து கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அந்த 20 கிளாஸஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு கிளியர் ஆகணும் அப்படிங்கிறக்காக ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து போட்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம டெஸ்ட் 1 அதில் தான் இருக்கோம். டெஸ்ட் 1ல் வந்து நம்ம டென்ஸில் வந்து சிம்பிள் ஃபார்ம் வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த சிம்பிள் ஃபார்ம் வந்து ரெகுலர் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் யுவர் சப்போர்ட் கண்டினியூஸ்லி. தொடர்ந்து பாருங்கள், நம்பிக்கையோடு பேசலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இல்லைங்களா. நிகழ்காலம் இப்போ நடக்கக்கூடியது தான் நம்ம சொல்கிறோம். அதில் சிம்பிள் 4 ஃபார்ம் இருக்குது இல்லையா டென்ஸில். ஒவ்வொரு டென்ஸுக்குமே 4 ஃபார்ம் இருக்குது. அது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பார்த்துருப்பீங்க. அந்த லாஸ்ட்டு கிளாஸில் கிளாஸ் 20ல் வந்து அந்த எல்லா கிளாஸுடைய லிங்க் அந்த ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்குது. நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா கிளியராக புரியும். சரிங்களா? அது அந்த கிளாஸ் பார்க்காதவங்க நீங்கள் அதில் போய் பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த சிம்பிள் ஃபார்ம் அப்படிங்கிறது இன்டெஃபினைட் அப்படின்னு சொல்கிறோம், உறுதியற்ற அமைப்பு அப்படின்னு தமிழில் சொல்லலாம். கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படின்னா தொடர் அமைப்பு, ஒரு செயல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடியது. சிம்பிள் ஃபார்ம் அப்படிங்கிறது ஐ ப்ளே, சி சிங்ஸு அல்லது சி பிளேஸு அப்படின்னு சொல்கிறோம், சி குக்ஸு அப்படி எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஐ ரீடு, இப்போ ஐ ரீட் த நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்கிறோம். நான் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் தான் சொல்கிறேன். அதே கண்டினியூஸாக தான் எப்படி சொல்லுவோம்னு நினைக்கிறீங்க? ஐ எம் ரீடிங் த நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து ஐ குக் அப்படிங்கிறது ஐ எம் குக்கிங். ஹீ பிளேஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸில் என்ன சொல்கிறீங்கன்னா ஹீ இஸ் பிளேயிங் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லும்போது வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்துவோம். முன்னாடி டென்ஸ் ஃபார்ம் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்தால் ஈஸு, பாஸ்டாக இருந்தால் வாஸு, ஃப்யூச்சராக இருந்தால் வில் பி வரும். அதுக்கப்புறம் வந்து பர்சன் சிங்குலர் அண்டு ப்ளூரல், அதுக்கு தக்கவாறு நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது ஹீ சீட்டு வந்தால் ஈஸ் போட்டுக்குவோம். அதே அதர் பர்சன் ஐ வரும்போது ஆம், வி வந்தால் வி ஆர், யூ ஆர், தே ஆர் அப்படி போட்டு வெர்போட ஐஎன்ஜி போடுவோம். சரிங்களா? பர்ஃபெக்ட் ஃபார்ம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பர்ஃபெக்ட் அப்படின்னால முற்று பெற்ற வாக்கியங்கள், முற்று பெற்ற செயல்கள் அல்லது அமைப்பு, எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். அதாவது நான் உங்களை பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொன்னால் பார்த்ததுக்கு அப்புறம் தானே நம்ம சொல்லுவோம் அவங்கக்கிட்ட, நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்குறேங்க அப்படின்னு சொல்லி. அப்போது பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னாலே அந்த வேர்பு வந்து வெர்பு 3 தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதாவது பார்க்குறதுன்னா சி, அப்போ சி சா சீன், சி சா சீன் அப்படி போடுவோம். அப்போ ஐ ஹாவ் சீன் யூ சம்வேர், நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை சொல்கிறோம். இதே வந்து நான் வந்து ஒரு 2 வீலர் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா ஐ ஹாவ் பாட், பை பாட், ஐ ஹாவ் பாட் எ 2 வீலர் அப்படின்னு சொல்கிறோம். அதே வந்து வி ஹாவ் பாட் எ லேண்டு, நாங்கள் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா வி ஹாவ் பாட் எ லேண்டு. புரியுது இல்லைங்களா? அதே மாதிரி ஐ ஹாவ் பர்ச்சேஸ்டு ஏ நியூ சாரீ அப்படிலாம் சொல்லுவோம். இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு செயல் முற்று பெற்றதுக்கப்புறம் சொல்லக்கூடியது, ஆனால் நிகழ்காலத்தில் முற்று பெறக்கூடியது. அதனால தான் அதையும் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது. எல்லாமே நம்ம ப்ரெசண்ட்டில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா இதுவும் ப்ரெசண்ட்டு தான், ஆனால் முற்று பெற்று தொடர்ந்து ஒரு செயல் நடந்து கொண்டே இருக்கும். முற்று பெற்று மீண்டும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். இதுக்கு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, இப்போது வந்து பர்ஃபெக்ட் ஃபார்மில் ஐ ஹாவ் சீன் அப்படின்னு போட்டோம் இல்லைங்களா. இதுக்கு ஐ ஹாவ் பீன் சீயிங், ஐ ஹாவ் பீன் சீயிங் அப்படின்னு போடுவோம். அதே மாதிரி ஐ ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் கண்டினியூஸ்லி, இப்போ வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து விளையாடி கொண்டே இருக்கிறேன், ஹிந்தி கிளாஸ்க்கு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னா த ஆக்ஷன் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட்டு அண்ட் இட் இஸ் கோயிங் ஆன் வித்தவுட் ஃபினிஷ்டு இன் ப்ரெசன்ட் இட் செல்ஃப். ப்ரெசண்ட்லேயும் முற்று பெறாமல் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடியது. புரியுது இல்லைங்களா? அதுதான் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போது பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ஃபார்ம் பார்க்கலாம். அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான்,
அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான் அப்படிங்கிறது ஹீ பிளேஸ் கிரிக்கெட். இங்கே தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ சி இட் அது வந்தால் வேர்பு கூட எஸ் சேர்த்து நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஹீ பிளேஸ் கிரிக்கெட். இதே வந்து அவர்கள் விளையாடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் தே ப்ளே தான் போட்டிருப்பாங்க, எஸ் சேர்த்து இருக்க மாட்டோம். புரியுதுங்களா? ஹீ சி இட்டுக்கு மட்டும்தான் சிம்பிளில் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம எஸ் சேர்த்துவோம். சரிங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட். அடுத்தது நான் சமையல் செய்கிறேன் அப்படின்னா நான் இது வந்து ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர். அப்போ ஐ குக், அவ்வளோதான். ஐ குக், நான் சமைக்கிறேன், சமையல் செய்கிறேன் அப்படின்னு. அவர்கள் வயலில் வேலை செய்கிறார்கள், அவர்கள் இது தேர்ட் பர்சன் ப்ளூரல். அப்போது தே ஒர்க் இன் த ஃபீல்டு, தே ஒர்க் இன் த ஃபீல்டு, வயலில் அப்படின்னு வரனால ப்ரிப்போசிஷன் இன் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போசிஷன் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். சரிங்களா? இப்போ இதே சேம் எக்ஸாம்பிளை நம்ம அப்படியே கண்டினியூஸாகவும் பர்ஃபெக்டாகவும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாகவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். சரிங்களா? பார்க்கலாம் வாங்க. இப்போ கண்டினியூஸ் ஃபார்மில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான்னு பார்த்தோம் இல்லையா சிம்பிளில். அதையே விளையாடி ஒரு செயல் வந்து த ஆக்ஷன் இஸ் கோயிங் ஆன் கண்டினியூஸ்லி, தொடர்ந்து ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்கக்கூடியது தான் நம்ம தொடர் அமைப்புன்னு சொல்லுவோம். அப்போ அவன் தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறான். ஹீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட். ஹீ பிளேஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறது இங்கே என்னவா மாறி இருக்குது? ஹீ ஈஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்க்காக ஈஸ் போட்டிருக்கிறோம், கண்டினியூஸ்க்காக ஐஎன்ஜி போட்டிருக்கிறோம். சரிங்களா? இப்போ ஹீ ஈஸ் பிளேயிங் கிரிக்கெட். இதே வந்து அவர்கள் அப்படின்னு இங்கே வந்திருந்தா ஒரு வேளை தே போட்டிருப்போம். ஹீக்கு பதிலாக தே, ஈஸ்க்கு பதிலாக ப்ளூரல் வரனால என்ன போட்டிருப்போம்? ஆர். தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட், வி ஆர் பிளேயிங் கிரிக்கெட், யூ ஆர் பிளேயிங் கிரிக்கெட். ஹீ சி இட்டு தவிர மற்றது எல்லாத்துக்குமே ஆர் போட்டு. இதே வந்து ஐ வந்திருந்தால் ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட்டுன்னு சொல்லியிருப்போம். புரிஞ்சுதுங்களா? அது மட்டும்தான் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணணும், மற்றதெல்லாம் அதே தான் போடுவோம். நான் சமைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா இங்கே அதே மாதிரி ஐ ஆம் குக்கிங், ஐ ஆம் குக்கிங். இருக்கிறேன், பி ஃபார்ம் வெர்ப், ஆம்னால இரு, இருக்கிறேன். அப்போ ஐ ஆம் குக்கிங்னா நான் சமைத்து கொண்டிருக்கிறேன். அந்த கொண்டு அப்படின்னு வந்தாலே வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி தான். அதுதான் உங்களுக்கு க்ளூ. கொண்டு அப்படின்னு எந்த இடத்துல வந்தாலும் அங்கே வெர்பு கூட ஐஎன்ஜி போடணும். ஏன்னா ஒரு ஆக்ஷன் தொடர்ந்து நடக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது அவர்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அதே மாதிரி தான். அவர்கள் வரனால தே, ப்ளூரல்னால ஆர். இருக்கிறார்கள் அப்படின்னா தே ஆர் ஒர்க்கிங், வெர்பு கூட ஐஎன்ஜி போடும். இந்த வயலில், இந்த ஃபீல்டு, தே ஆர் ஒர்க்கிங் இன் த ஃபீல்டு. புரியுதுங்களா? அதே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வந்தால் இங்கே என்ன போட்டிருப்போம்? ஐ ஆம் ஒர்க்கிங் இன் த ஃபீல்டு அப்படி சொல்லியிருப்போம். புரியுதுங்களா? ஹீ வந்திருந்தால் இங்கே ஹீ இஸ் ஒர்க்கிங், சி இஸ் ஒர்க்கிங் அப்படி போட்டிருப்போம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பெர்ஃபெக்ட் ஃபார்ம் போகலாம். பெர்ஃபெக்ட் ஃபார்மில் அந்த செயல் முடிந்திருக்கிறது, இப்போ தான் முடிஞ்சிருக்குது ப்ரெசண்ட்டில். அவன் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறான். இப்போது நான் உங்களை பார்த்துருக்குறேன்னு சொன்னேன் இல்லையா? நான் இப்போ வந்து அங்கே போயிருக்கிறேன், வந்து ஊட்டி போயிருக்கிறேன் அப்படின்னா ஐ ஹாவ் கான், கோ வென்ட் கான், ஐ ஹாவ் கான் டு ஊட்டி மெனி டைம்ஸ் அந்த மாதிரி சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் நல்லா எழுதிக்கிறா அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? ஹீ ஹேஸ் ரிட்டன் ஹிஸ் எக்ஸாம் வெல் அப்படி தான் சொல்லுவோம். ஹேஸ் ரிட்டன், ரைட், ரோட், ரிட்டன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அதையே சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போ அவன் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறான்னா கிரிக்கெட் விளையாடி இருக்கிறேன் இல்லையே, எஸ் விளையாடி இருக்கிறேன். அப்போ எப்போ சொல்லுவோம்? விளையாடுனதுக்கப்புறம் தான் நான் விளையாடி இருக்கிறேன்னு சொல்லுவோம். இப்போ நான் உங்களை பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொன்னால் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் உங்களை பார்த்துருக்குறேன்னு சொல்ல முடியும். அங்கே போயிருக்கிறேன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அங்கே போயிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி இப்போ ஹீ ஹேஸ் பிளேடு கிரிக்கெட், பிளேடு புரியுதுங்களா? வெர்பு 3 இங்கே போட்டிருக்கிறோம். பர்ஃபெக்ட் வரனால ஹேஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஹீ வரனால ஹீ சி இட் வந்தால் ஹேஸ், அதர் பர்சன்ஸ் வரும்போது ஹாவ். புரியுது இல்லைங்களா? அதே தான் சிம்பிள் ஃபார்மில் எப்படி ஹீ சி இட்டுக்கு வெர்பு கூட எஸ் சேர்த்தணுமோ அதே பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் ஹீ சி இட் வரும்போது ஹேஸ் கம்பல்சரியாக யூஸ் பண்ணணும். அதாவது ப்ரெசண்ட்டுக்கு புரிஞ்சுக்கோங்க. நான் சமையல் செய்திருக்கிறேன், நான் சமைச்சிருக்கிறேன், வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ செஞ்சதுக்கப்புறம் தானே செஞ்சுருக்கிறேன்னு சொல்லுவாங்க அவங்க. அது மாதிரி சொல்லும்போது ஐ ஹாவ் குக்டு, ஐ ஹாவ் குக்டு அப்படின்னா குக்டு அப்படி தான் சொல்லுவோம். ஐ ஹாவ் குக்ட். ஓகேவா? அவர்கள் வயலில் வேலை செய்திருக்கிறார்கள்,
அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வயலில் வேலை செஞ்சுருக்குறாங்க ஆல்ரெடி இல்லைங்களா. அப்போது தே ஹாவ் ஒர்க்டு இன் த ஃபீல்டு. தே ஹாவ் ஒர்க்டு இன் த ஃபீல்டு. ஒர்க்டு. புரியுதுங்களா? இந்த மாதிரி சொல்லலாம். எல்லாமே பெர்ஃபெக்ட் ஃபார்ம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வெர்பு 3 அங்கே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஹீ சீட்டு வரும்போது ஹேஸ் யூஸ் பண்ணணும். மற்றதுக்கெல்லாம் ஹேவ் யூஸ் பண்ணணும். இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். சரிங்களா? அடுத்தது பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் ஒரு செயல் முற்றுப்பெற்று மீண்டும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இப்போ காலையிலேருந்து அவங்க கிரிக்கெட் விளையாட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ என்ன டைமு? ஈவினிங் 6:30. இப்போவும் விளையாடிட்டே இருக்கிறாங்க. அப்போ ப்ரெசண்ட்டில் பாஸ்ட்டில் தொடங்கி, பாஸ்ட்லனா த ஸ்டார்டட் டு ப்ளே இன் த மார்னிங். காலையில் விளையாட ஆரம்பித்தாங்க. இப்போ ஈவினிங் 6:30 ஆயிடுச்சு. இப்போவும் அவங்க விளையாடிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்னு சொல்கிறோம். முற்றுப்பெற்று தொடர் அமைப்பு. முற்றுப்பெற்று மீண்டும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ த எக்ஸாமினேஷன் ஹேஸ் பீன் கோயிங் ஆன் அப்படின்னா எக்ஸாம் நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போது லாங்குவேஜ் முடிஞ்சது, அடுத்த சப்ஜெக்ட்டு போயிட்டுருக்கு, இன்னும் அடுத்த சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா. ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி இங்கே ஹீ வரனால ஹேஸ் பெர்ஃபெக்ட் நம்ம ஹேஸ் போட்டோம் இல்லைங்களா. அது கூட நம்ம பீன் மட்டும் போடுறோம். இருக்கிறான் அப்படி. பீன் இது வந்து ஹீ ஹேஸ் பீன் பிளேயிங் கிரிக்கெட். விளையாடி கொண்டே இருக்கிறான். அடுத்தது நான் சமையல் செய்து கொண்டே இருக்கிறேன். சமையல் செஞ்சுட்டே இருக்கிறேன். காலையிலேருந்து சமைச்சிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி ஃபுல் டே சமைச்சிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போது ஐ ஹாவ் பீன் குக்கிங். ஐ வந்ததுக்குனால இங்கே ஹாவ் போட்டிருக்குறோம். சரிங்களா. அந்த பீன் நம்ம கம்பல்சரியாக பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு தான் நம்ம பீன் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா. அடுத்தது அவர்கள் வயலில் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ பார்த்தாலும் வயலில் வேலை செஞ்சுட்டே நேற்றுலேருந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, அல்லது 1 வீக்காக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, 1 மந்த்தாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போதும் கூட சொல்லலாம். தே ஹாவ் பீன் ஒர்க்கிங் இன் த ஃபீல்டு சின்ஸ் லாஸ்ட் வீக். அந்த மாதிரி கூட நம்ம இங்கே சொல்லலாம். போன வாரத்துலேருந்து இப்போவும் செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லும்போது தே ஹாவ் பீன் ஒர்க்கிங் இன் த ஃபீல்டு. இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதில் ஒவ்வொன்றுக்குமே ஒரு க்ளூ இருக்குது. அந்த க்ளூ மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளான எக்ஸாம்பிள் தான், 3 எக்ஸாம்பிள்ஸ் ஒரே எக்ஸாம்பிள் கொடுத்தா தான் அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்காக கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் பார்க்குறோம். அப்போ வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா. If you like this class means please give your like and share to your friends. Give your comment in the comment box. Thank you for watching. Let us meet on next class.